ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னைக்காலேருந்து நைட் வரைக்கும் 7 மணி வரைக்கும் என்ன நடந்துச்சோ முக்கியமான நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப தகராறில் பிரிந்து சென்ற மனைவி, வேதனையில் கூலி தொழிலாளி எடுத்த விபரீத முடிவு. குடும்ப தகராறில் இந்துமதி கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு குழந்தைகளுடன் தனது பெற்றோர் வீட்டுக்கு போயிடுறாரு. அதன் காரணமாக அதை அவங்களுடைய பிரிவை தாங்க முடியாத நம்ம தொழிலாளி அவர் எடுத்த ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காரு. அதை பற்றி நாம் இதை பேசிக் ஹெட்லைன்ஸ் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேஜா கூட்டணிக்கு நாமக்கல் பெரிய முட்டையாக தர வேண்டும் மு.க. ஸ்டாலின். ஓகே, இப்போரில் தமிழ்நாடு வெல்ல திராவிட மாடல் ஆட்சி தான் தொடர வேண்டும் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் தபால் வாக்கு செலுத்திய முதியோர் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குகள் பெரும் பணியை 18ஆம் தேதிக்குள் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓகே, எங்கள் பெரியப்பாவும் நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா வாக்கு தபால் விட்டு தான் போட்டார். கிட்டத்தட்ட போட்டு அவர் அன்றைக்கே போட்டு முடிச்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதம் அடித்த வெயில். முதல்ல 7, அப்புறமேட்டு 12, இன்றைக்கி 10 இடத்துல வந்துருக்கு. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106.1 டிகிரி அளவுக்கு வெயில் கொளுத்தியது. எங்கள் மாவட்டங்க நாமக்கல். அதனால தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 8 தொகுதிகளில் நாளை அண்ணாமலை பிரச்சாரம். பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஓகே, நல்ல செய்தி. பிரதமர் மோடியிடம் 40 நிமிட உரையில் தொகுதி மறுவரையறை இடம்பெறவில்லை, காங்கிரஸ் குற்றச்சாட்டு. விவாதத்திற்குரிய தொகுதி மறுவரையறை என்ற முக்கிய விவகாரம் பற்றி பேசாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் பற்றி பிரதமர் மோடி பேசினார் என ஜெயராம் ரமேஷ்குமார். அவர் எப்படிங்க பேசுவார்? நீங்கள் வாக்கு சேகரிக்கிறதுக்கோசரம் மோடி அவர்களையும் மறுவரையறையையும் பற்றி பேசி 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 பாஜக மேலே ஒரு தவறான ஒரு காயை நவுத்துறதுக்கு பார்க்குறீங்க. அதுக்கு அவங்க இடம் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா மறுவரையறையை பற்றி நீங்களும் இந்த டிஎம்கே அரசாங்கமும் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க. வேறு யாரும் பேச மாட்டாங்க. அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த நியூஸ் எதை பற்றின்றது பார்ப்போம். கள்ளக்காதல் விவகாரம், வாலிபரை அடித்து கொன்ற அண்ணன். கள்ளக்காதல் விவகாரத்தில் வாலிபரை சொந்த அண்ணனை அடித்து கொலை செய்தார். ஓகே, அன்புமணிக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ராமதாஸ். சட்டத்திற்கு விரோதமாக அன்புமணி பாமக தலைவராக நீடித்து வருகிறார் என ராமதாஸ் கூறியுள்ளார். அப்பா பையனுக்குள்ளேயே சண்டைனா அதை நீங்களே வீட்டுக்குள்ளேயே வச்சு தீர்த்துக்கோங்க. உங்களுடைய கட்சி பிரச்சனையை உள்ளே கொண்டு வைக்காதீங்கன்னு தான் நான் கேட்டுக்குவேன். ஓகேங்களா? இப்போ உங்கள் 2 பேர்த்தினுடைய சண்டையினால் பார்த்தீங்கன்னா குடும்பம் அவங்களுடைய சந்தோஷத்தை இழப்பாங்கன்றது தயவு செஞ்சு தெரிஞ்சுட்டு செயல்படுங்க. திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளே போய் பிரிஞ்சு நின்று நீங்கள் அடிச்சிக்காதீங்க. ஏன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் பாதிப்பை தரும். திமுக வேட்பாளரை ஆதரித்து கமலஹாசன் பிரச்சாரம். கமல் சார், ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன், அது போட்டியிடுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் அப்பப்போ போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கோசரம் உங்கள் ரசிகர்களில் கூப்பிட்டுக்கிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறதுன்றது உங்களுக்காக அது தெரியணும். ஒருத்தர் சொல்லி கொடுத்து அது தெரியக்கூடாது. தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஜெயிச்சா உங்களோட ரசிகர்களுக்கு பண்ணுவீங்கிறதுக்கோசரம் தாங்க நீங்கள் அன்றைக்கி கட்சி ஆரம்பித்தப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது புரியாமல் நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சிக்கு ஒத்து ஊதிக்கிட்டும் வேணும்னா பிரச்சாரம் பண்ணுறதும் வேண்டாம்னா போய் படத்தில் நடிக்கிறதுக்கும் இது உங்களுடைய சொந்த கட்சின்றதுக்கோசரம் உங்களுடைய தொண்டர்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. அது தயவு செஞ்சு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கிற குணம் உங்ககிட்ட நல்லாவே தெரியுது. அரசியல்னு ஒன்று கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிடுவீங்க, அப்புறமேட்டு போய் திரும்பி படம் நடிக்கிறதுக்கு போயிடுங்க. உங்களை மாதிரி இல்லைங்க விஜயண்ண, அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வந்தார் படத்துக்கு, அதுக்கப்புறமேட்டு போகவே கிடையாது. கிட்டத்தட்ட தினமும் இறங்கி 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 பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. யோசித்து பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கோசரம் நீங்கள் உங்கள் கட்சியின் தொண்டர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? புரிஞ்சு நடந்துக்கோங்க. பெரிய மனசை மாதிரி நடந்துக்கணும். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கமலஹாசன் பிரச்சாரம். கமலஹாசன் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். என்ன திடீர்னு இவர் ஸ்டாலின் கூப்பிட்டு இந்த பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்லி சொன்னாருங்களா? கோயம்புத்தூர் போவீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, எது அடுத்த நியூஸுக்கு நாம் போகலாம். பாஜக சர்வாதிகாரியாக இருக்க பார்க்கிறது, துரைமுருகன் பேட்டி. என்ன துரைமுருகன் சார் உங்களுக்கு பண்ணிட்டாங்க? உங்களுக்கு இடி ரைடு விட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்கள் கட்சியில் பாதி பேருக்கு மேலே இடி ரைடு டைரக்ட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை பார்த்துக்கோங்க. இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிங்கனாலும் ஜெயிக்கலனாலும் உங்கள் மேலே இருக்க ஃபோக்கஸ் நிற்காது. கருப்பு கொடியை கையில் ஏந்தி மத்திய அரசை கண்டித்து துரைமுருகன் போராட்டத்தில் ஈடுபட்டார். உங்கள் கட்சியில் மட்டும்தாங்க சார் இது பண்ணுவீங்க, வேறு யாருமே பண்ண மாட்டீங்க. சிரிச்சிட வேண்டியதுதான்.
தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அமித்ஷா உறுதியாகவே சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து மறுவரையறையை வச்சு நல்லா பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களோட ஆட்சியை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கீங்க. அது நடக்காது. தென்னிந்திய மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறையும் என்ற வாதம் தவறாதது என அமித்ஷா தெரிவித்துள்ளார். அமித்ஷா டைரக்டாகவே அடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு மாநிலமாக மாற்றிட்டுருக்கீங்க. திமுக அவர்களே தெரிந்து கொள்ளுங்கள். திமுகவின் கொடுங்கோல் ஆட்சிக்கும் ஊழல் அராஜகத்திற்கும் முடிவு கட்ட வேண்டும். அண்ணாமலை அவர்கள் இன்று பேட்டி. திமுகவின் இழிவான செயலுக்கும் தமிழக பெண்களே வரும் தேர்தலில் படுதோல்வி பரிசீலிக்கப் போவது உறுதி என அண்ணாமலை கூறியிருக்கிறார். அண்ணாமலை சார் நறுக்குன்னு அப்பப்போ போடுறீங்க. அது போய் அவங்களுக்கு தான் ஏற மாட்டேங்குது. ஏறும்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.